நினைவில் நிற்கும் தமிழ் திரையுலகின் அன்பை நினைவு பரிசாக தலைவர் கலைஞருக்கு வழங்கும்படி திரு அமிதாப் பச்சன் அவர்களை தமிழ் திரையுலகின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். பாசத்தலைவனின் பாச உரை. இந்த இனிய விழா நிகழ்ச்சிக்கு விதை தந்து வாழ்த்தியும் சில நல்ல அறிவுரைகளை வாழ்த்தியவர்களுக்கும் திரையுலகத்திற்கும் எடுத்து கூறியுள்ள இந்தியாவினுடைய தலை சிறந்த கலைஞர் அவர்களுக்கு நான் முதற்கண் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அமிதாப் பச்சன் என்றாலே அவருடைய பெற்றோர்கள் முதலிலே அவருக்கு இட்ட பெயர் இன்குலாப் என்பதுதான். இன்குலாப் என்றால் புரட்சி, ஜிந்தாபாத் என்று பல புரட்சிகரமான ஊர்வலங்களை ஒலிக்கின்றோம் அல்லவா. அந்த ஜிந்தாபாத் என்ற வாழ்த்துக்குரியவராக முதலில் நம்முடைய அமிதாப் அவர்கள் இளமை பருவத்திலே விளங்கினார்கள். அதற்கு பிறகு இங்கே நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துச் சொன்னதைப் போல் பல்வேறு துன்ப துயரங்களுக்கெல்லாம் ஆட்பட்டு அவைகளை எல்லாம் தனி ஒருவராக நின்று சமாளித்து தன்னை நோக்கி வீசிய எதிர்ப்பு புயலை கடந்து இன்றைய தினம் நம்முடைய மகிழ்ச்சிகரமாக வீட்டிருப்பது மாத்திரமல்ல, நமக்கும் மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பது நாம் பெற்ற பெரும் வாய்ப்பாகும். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, அமிதாப் அவர்களுக்கும் நினைவிருக்கும் என்று கருதுகின்றேன். சுமார் ஒரு 20 அல்லது ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் எனக்கும் அவருக்கும் நெருங்கிய நட்பில்லாவிட்டாலும் கூட நான் அவரை பார்த்ததில்லை, அவர் என்னை பார்த்ததில்லை என்ற நிலை இருந்தாலும் கூட இந்திய திருநாட்டிலே திரையுலகத்திற்கு ஒரு இழப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மிகவும் வருந்தி அவருக்கு நான் ஒரு நீண்ட தந்தி அனுப்பினேன். நீங்கள் நலம் பெற வேண்டும் என்று. அவருக்கு வந்த ஆயிரக்கணக்கான தந்திகளில் இதை அவர் இப்பொழுது தேடி பார்க்க முடியாது. அன்றைக்கே எந்த குப்பை கூடைக்கு போயிற்றோ அதுவும் தெரியாது. ஆனால் கலை உணர்வு, அவருக்கு இருந்த தேசப்பற்று, அவர் நாடாளுமன்றத்திலே பொறுப்பேற்று அவர் ஆற்றிய கடமைகள், அவர் அளித்த கருத்துக்கள், இவைகள் என்பால் எனக்குள்ள பற்று, பாசம், மதிப்பு, மரியாதை என்றைக்குமே குறைந்ததில்லை. அதனால்தான் நன்றி தெரிவிக்கின்ற இந்த விழாவில்
இந்த விழாவை ஏற்பாடு செய்த நண்பர்கள், திரையுலகத்தினர் தெரிவித்த நன்றிகளுக்கெல்லாம் சிகரமாக அமிதாப் பச்சன் அவர்களை அங்கே அழைத்து வந்து அவர் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதால் இங்கே எனக்கு அவர்கள் அளித்த பொருட்கலசம், தங்க, பூமி உருண்டை போன்ற பரிசுகளை எல்லாம் விட உயர்ந்த பரிசாக நான் கருதுகின்றேன். அமிதாப் அவர்களுடைய வருகை பலருக்கு பல ஐயப்பாடுகளை எல்லாம் உருவாக்கியிருக்கலாம். கருணாநிதிக்கு விழாவா, அதிலே அமிதாப் கலந்து கொள்கிறாரா? இது சிலருக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கலாம், சிலருக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கலாம். மகிழ்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் அதிக வேறுபாடு இல்லை. எனவே நான் அது பற்றி விளக்க விரும்பவில்லை. நம்முடைய அமிதாப் அவர்கள் இங்கே உரையாற்றிய போது தமிழ்நாட்டு திரைப்பட உலகம் எவ்வளவு கடமை உணர்ச்சியோடும் கட்டுப்பாட்டு தன்மையோடும் விளங்குகிறது என்பதை பாராட்டினார்கள். அந்த பாராட்டு நிலைக்க வேண்டும், நீடிக்க வேண்டும், தொடர்ந்து கிடைத்திட வேண்டும் என்பதை மனதிலே வைத்துத்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் வி சரத்குமார் அவர்களும் கலைஞானி கமல்ஹாசன் அவர்களும் இங்கே அந்த கருத்தை வழிமொழிந்து பேசியிருக்கின்றார்கள். என்னை புகழ்ந்தபோது எனக்கு அளித்த அழைப்பிதழிலும் சரி, அழைப்பிதழை கொண்டு வந்து கொடுத்த நண்பர்களும் சரி, நீங்கள் வழங்கிய அந்த இடத்திற்கு கலைஞர் நகர் என்று பெயரிடப் போகிறோம் என்று சொன்னார்கள். கலைஞர் நகர் என்றும் பெயரிடுகிறார்கள், கலைஞரை நகர் என்றும் எனக்கு ஆணையிடுகிறார்கள். நான் நகருவதா அல்லது நகராக இருப்பதா என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பிலே இருக்கிறது. ஏறத்தாழ 90 ஏக்கரா நிலத்தை திரைப்பட தொழிலாளர்கள், கலைஞர்கள், துணை நடிகர்கள், இயக்குநர்கள் இவர்களெல்லாம் குடியிருப்பதற்கு, வீடு கட்டிக் கொள்வதற்கு வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோள் உடனடியாக ஏற்கப்பட்டது.